பேசினா ரெக்கார்ட் ஆகும். பேசாதீங்க, அங்கே உள்ளது இங்கே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நாடக வித்வான்கள், நாடக ஆசிரியர்கள், போன்ற நாடக நடிகர்கள், ஏனைய சொந்தங்கள், கலையை கற்றந்து கவி புலவர்கள், பாட்டிலே பாட வைத்த பாவலர், நாவலர், பைந்தமிழ் பண்பாளர், 4 வேதம் கற்றிருந்த பெரியோர், ரிக்கு யசூர் சாமம் அதர்வனம். அது ஏன்டா விட்டு அங்க போய் குடிக்கலாம்? அந்த ருக்கு அந்த ருக்கு சொல்லடா. ருக்குல எங்க பக்கத்துல இருக்கிற ருக்கு. டேய் அவளை சொல்லல நானுங்க. ஏன்டா வடவுடுண்டா. டேய் நீ சொல்றது போய் அவங்க பக்கத்துல ருக்குக்குறா. ரிக்கு என்பது ஒரு வேதம். ரிக்கு யசூர் சாமம் அதர்வன. 4 வேதங்கள். நீட ஆழி உலகத்து மறை நாளோடு 5 நிலை நிற்கவே பாடாத தமிழ் வாழ்வை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன உலகத்திலே தோன்றியது 4 வேதம். 4 வேதத்தோட 5வது வேதம் மகாபாரதம். மகாபாரதம் என்பது வில்லிபுத்திரர் பாரதம், வேசர் பாரதம், நல்லார் பிள்ளை பாரதம், நாளடைவிலே ராஜாஜி பாரதம். தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு, நம்ம இருக்கிறது வேறு. ஆனால் இங்கே முதலிலே நம்ம அழைத்து விஜயம் செய்த இது ஒரு நம்ம இருக்கிறது வேறுதான், இது வேறு, நம்ம பாணி வேறும். இருந்தாலும் இந்த பக்கத்து கற்றவருக்கு தெரியும் கல்வி அருமை, தாகத்திற்கு தண்ணீர் அருமையா? ஆமா ஆமா அதான் சொல்லண்டா. தாகத்திற்கு தண்ணீர் அப்படி தெய்வீகம் பரிஞ்ச நற்சபை விநாயக பெருமான் எழுதுகிறார் இந்த மகாபாரதத்தை. வேச பெருந்தகை சொல்லுகிறார், விநாயகரிடத்திலே நிபந்தனை வைக்கிறார். விநாயக பெருந்தகை அவர்களே, மகாபாரதத்தை எனக்கு தெரிந்த வரையில் ஏனென்றால் கற்றது கைமணவு கல்லாதது உலகளவு ஒற்றை களமிடந்த இன்னும் போதுகிறாள். தலைவாணியா உணவுபடுத்தி கொண்டிருக்கிறான். நம்ம ஏமாத்துறோம்டாடே. பெரிய வித்வான்கள் ஆசிரியர் நம்மளே ஏமாத்துறோம். நடித்த மேடம் நம்மள என்ன பண்றோம்? அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நீங்க எழுதுறீங்களா அப்படின்னு விநாயக பெருமானை கேட்க வடமேறு மலை மேருமலையை ஏடாக பயன்படுத்தினார். விநாயக பெருமான் தந்தத்தை உடைத்து அந்த தந்தத்தை எழுத்தாணியை பயன்படுத்தி உடைத்து முதலிலே சமஸ்கிருதத்தை தான் எழுதினாங்களாம். அப்படி சொல்லும் பொழுது விநாயகர் சொல்றாராம், ஐயா நீங்கள் சொல்லும் பொழுது கதையை நினைவு கோரல கொஞ்சம் இருக்குன்னு சொன்னா எழுத மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாராம். அதற்கு இவர் சொல்லுகிறாராம், என்ன ஐயா விநாயக பெருமானே சொல்லுகிறேன், எழுத்தாணி மங்கி விட்டதுன்னா நான் சொல்ல மாட்டேன், நான் எழுத முடியாது. அவர் அச்சானியோ ஒரு தந்தத்தை வச்சு எழுதுவாருன்னா 2 பேரும் விநாயகர் பேர் எப்ப இருப்பார்? நாளா இருப்பாரு. ஆமா, நான் சொல்லும் போது எழுத்தாணி எழுதுனா சொன்னத்தை நிறுத்திடுவேன். அது போல இருவரும் பிரதிக்கணை செய்து ஆழின்னா பரந்த உலகம் மகாபாரதம் உனக்குதான் சகிர்மாகுதி எனக்கு மத்திய வேவுதான பாயிடு நமது தேசூர் அடுத்து அருந்தோடு கிராமத்தில் ஸ்ரீ தாந்தோன்றி அம்மன் கிராம தேவதையா ரங்கம். ஏன்டா பாய் மீனதான் நம்ம பக்கத்துல தாந்தோன்றி அம்மன் கூச்சி வச்ச ஏன்டா பாய்கள் வந்து இங்க வந்து கால வச்சு தெரியல. அம்மா நம்ம இட்டுட்டே போவோம். எப்ப இருந்தாலும் அந்தம்மா வளர்ந்து கொண்டே இருந்தோம். அந்தம்மா வளர்ந்தார். நம்ம இந்த இடத்துல வந்து தோன்றி மனிதர்களுக்கும் பாமரக்கும் அருளுக்கு ஏனைய பேர்களை ஆதரிக்க மக்கள் செழிப்படைய நம்மை நாடி வரும் பக்தர்கள் சகல செல்வத்தோடு வாழ வரும் என்று தானாக தோன்றினார்களாம். அதனால் தான் தோன்றி அம்மன் திருவருளாலும் தாந்தோணி அம்மன் தெருக்கூத்து நாடக மன்றம் அருந்தோடு கிராமம். இதற்கு ஆசிரியர் யார் தெரியுமா? பல மேடைகளை சிறப்புற நடித்தவர், மக்களை பரவசப்படுத்தியவர். 75-80 வயசுல தவளை வச்சு நீ லைட் கிட்ட போவாத, உங்க கண்ணு புடி மூட இப்படி வந்து பேசுறான். தவளையை நடனம் ஆடுறாருன்னு சொன்னா அது நம்மளால விட முடியாது. உன்னால முடியுமா? என்னால விட முடியாத பாடு. உன்னால முடியுமா? உன்னால முடியுமாடா? நீ மட்டும் உன்னால முடியுமாடா? அதனால் சிறப்புக்குரியவர் தாந்தோணி அம்மன் உயர்த்திருவாளர், இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர், இந்த ஊராட்சிக்கு தலைவராக இருந்தவர் உயர்த்திருவாளர் பெருமாள் ஆசிரியர் அவர்கள்.
பெருமாளாசிரியர் அவர்களோடு இந்த தாந்தோன்றியம்மன் தெருக்கூத்தை வழி நடத்தக்கூடிய நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையே கால்நடை மருத்துவர் உயர் திருவாளர் கால்நடை மருத்துவரா மாட்டு சாரு ஐயா அவர்கள் இந்த கம்பெனி நிர்வாகிக்கக்கூடிய பார்த்த சாரதி ஐயா அவர்கள் நம்ம கம்பெனிக்கு பொருளாளர் தெரியுமா திரு நடராஜன் ஐயா அவர்கள் ஏன்டா விட்டா நீ கொடுத்தாடா இருக்கிறாங்க நான் வேணாண்டா நடராஜன் ஐயா அவர்கள் இவர்களுடைய கலைக்குழுவினர் சேர்ந்தது ஒரு செட்டு நாம் அனைவரும் அடிப்பது அவர் விட்டு கட்டிக்க அடிப்பது கெட்டிக்காரு. சரி இப்படி எங்கப்பா போற ரொம்ப நாளா ஒரு வேலை வேணும் தேடிக்கிட்டே வரண்டா. வேலை ஆப்பிள பார்த்தா கிடையாது. வேலை நாங்களும் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? சம்பளம் எவ்வளோ? நாங்க வந்து என்ன தெரியுமா 15 ஆடவர் 15 ஆடவர்கள் ஒரே ஒரு பெண்ணு 31 நாள் லீவ் எடுப்பேன். அப்படியா? அது சம்பந்தம் வேணா வச்சுக்கோ. சரிப்பா சரி பாகட்டும். முன்னே முதலாவதாக வரக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் ஏகோபித்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த மதிகுலத்தில் உதித்த அதிவித புகழ் பெற்ற மதிகுலத்தில் உதித்த அதிவிதம் பெற்ற நல்ல பூபதி தலைகாடு வச்சுக்குமாங்க. இப்ப இடுப்பு நோய் தீச்சு பத்துக்குண்ணா. இடுப்பு நோய் தீச்சு பத்துக்கோ. அப்படியே அங்க தமிழுக்கு கைத்து வரும் பழைய எடுத்துட்டு வரி என்ன அதுதான் தமிழுக்கு கைத்து வரும் பழைய எடுத்துட்டு இடுப்பு நோய் பத்துக்குண்ணா. ஆம்பளை கொஞ்சம் கொஞ்சம் கை விடுங்க. அதுதான் அப்படி நான் வந்து உட்காந்து சொன்னேன். அவங்க இப்படி பார்த்து கை விட்டு உட்காந்து சொல்றேன். தர்மபுத்திர மகாராஜா
சும்மா சொல்லுமா உன் அண்ணன் மிக சுந்தரமா அவதரித்த பாண்டவர்கள் பாண்டு மகாராஜனுக்கு தாய் குந்திமா தேவிக்கு தருமருக்கு நேர் இளையனாகிய எனது பெயரா பீமசேனு. அలా కాదు కదా యువత భీమచాన్ రా యువత భీమచానా எனக்கு பலம் பொருந்தியவர்கள் உலகில் 7 பேரா. 7 நபர்கள். ஆமா. அது யாருங்க? அந்த 7 நபர்களையும் அது 7 நபர்கள் என் ஒருவரின் கையினால் மடிவார்கள் என்ற தவத்தை தெரிந்து கொண்டவர். ஆமா. அந்த 7 பேரோட பலம் மொத்தம் என் ஒருத்தருக்கே வந்து சேர முடியாது. ஒரு கொல்லின்றலோ அந்த ஏசிங்க பலம் வந்து சேர்ந்தது. ஆமா ஆமா. அப்படி பலம் வந்த முதல் பலசம் யாரு தெரியுமா? யாரு? பக்காசுரன். பக்காசுரன் வருகிறீர்கள். ஆமா. இரண்டாவதாக இடும்பாவனத்திலே இடும்பாசுரன். ஆமா. மூன்றாம் இடத்திலே பக்காசுரன். ஏதா மணிபாலன் இருக்காங்க. சரிங்க. மூன்றாம் இடத்திலே மணிபாலன். நான்காம் இடத்திலே சராசந்தன். ஆமா. ஐந்தாம் இடத்திலே மணிபாலன். கீச்சகன். ஆறாம் இடத்திலே துரியோதனன். ஆமா, எதிரி தர்ம பங்காளி படுபாவி அந்த 6 பேரை அழித்து 6 பேரோட பலத்தையும் பெற்று 16,000 யானை பலத்தோடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தோம் அந்த நேரத்தில் முனிவர் எனக்கு அருளிய வரம் தான் மதகரி பீமசேனன். வருகின்ற போது தெரிகிறதா? பாண்டவருக்கும் அர்ஜுனன் மகாராஜனாவை நீங்க தான் நல்லவர்கள் நல்லா தெரியுங்க. அது ஒன்று புண்டாத்துன்னு ஒன்று வந்தது அடிக்காத குறையா போச்சுண்ணா. அண்ணாவை பேசாதே. கூப்பிட்டு உதறணும் ஒரு பேர் சாப்பிட பத்து தூங்குவாரு. அதான் வேலை அவருக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. அதை தவிர மற்ற வேலை எல்லாமே செய்வா. ஆமா, சாப்பிடுறது மட்டும் வேலை இல்ல. அடிக்கிற அச்சு சேர்த்துருவோம். யாருக்கு வந்து கூத்தாச்சா நான் இருக்கணும். நான் தான் இருக்கணும். நான் இல்ல உன்னை நாளைக்கு காலைல பே பண்ணிட்டா தானே விடு. என்னுடைய நாமதம் என்னன்னு தெரியுமா? வில்லில் சிறந்த அர்ஜுனன் மகாராஜனாவே. ஆமாங்க, 11 நவம்பர் படித்து. ஆமாம். ஆமாம். அடே காவலா மகாராஜா, இப்படி தம்பி மாதிரி நீ ஒரு ஆளு காட்டியோ தலைக்கு கை தலை ஆத்து பெற்று ரெண்டும் காவலா. ஐயோ எப்படி உனக்கு 2 எங்க விட்டு வந்தா வருவாங்க.
வருவாங்க. அது ரெண்டு சாதாரண ஆளு. அங்க எப்படியோ தம்பி அப்படி வை ரெண்டும். எப்பா சாமி நீ வரவே வராது என்கிட்ட. உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு ஆக மாட்டேங்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அது போ இப்படி தம்பிமார்கள் புடைசூழ நல்லாட்சி முறை செய்து வந்தாலும் அர்ச்சனாபுரியை ஆண்டு வரும்பொழுது சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தோம். பஞ்ச பாண்டவர் ஐவரும் நல்ல சந்தோஷமா வாழ்ந்து வருகின்ற வேளையிலே துரியோதனாதியர்களுக்கும் எங்களுக்கும் விரோதம் ஏற்பட்டது. சூது சொக்கட்டான் ஆடி நாடு நகரங்களை இழந்து 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து என்னுடைய மாமன் கோபால கண்ணனுடைய அருளால் 18 நாள் யுத்தத்தை வென்று இன்றோடு இந்த அர்ச்சனாபுரி பட்டணத்தை மணிமாறு 18 வருடங்கள் ஆகின்றன. கௌரவ தேவிமார்கள் எல்லாம் கண்கலங்கி தவிப்பதை கண்டால் என் மனம் ரொம்ப தந்தளிக்கிறது. அதனால் போலவே நாடகம் செல்லலாம் என ஒரு எத்தனித்திருக்கிறது. அழியாத பத்தினி எனக்கு 3வது ஞாபகம் யாகசேனி ஐவரிய மாதத்தை அழியாத பத்தினி அப்படி போது பாதமாதை பணிந்தபடி திரௌபதா கண்மணியம்
திருவடியால் என்றென்றும் கட்டிய மாங்கல்யம் காமாட்சி அம்மன் மாங்கல்யம் போல் நிலைத்து நீடூழி வாழ வேண்டும். எழுந்திரம்மா. நாம நல்ல முறையில நாட்டத்தை ஆண்டு வரும் பொழுது உங்களுடைய அண்ணன் கோபால கண்ணன் ஆகிய அந்த மாட்டிடையனுடைய சூழ்ச்சியினாலும் உன்னுடைய அகங்காரத்தினால் தான் இப்படியெல்லாம் காடு வனவாசம் என்று அலைந்து நாடாள வேண்டிய சூழ்நிலை உள்ளது. முன்னாலே தான் ஆமா உங்க அண்ணன் திரௌபதா என்னுடைய தந்தையாகப்பட்டவர் உள்ள வாட கூப்பிட்டு பட்டாடி புளி குடிச்சிருக்கிறாரா திரௌபதா சொல்லு நாரதராகப்பட்டவர் இந்த திருலோகத்தை சுத்தி வந்துகிற நேரத்திலே என் தந்தையாகப்பட்டவர் பாண்டு மகாராஜன் நற்கதி அடையாமல் நரகத்திலே இருக்கிறாரா, தொங்கிக் கொண்டிருக்கின்றாரா. ஆகையினால என்னுடைய பிள்ளைமார்களிடத்தில் சென்று ராஜசுய யாகம் என்று சொல்லக்கூடிய அந்த யாகத்தை செய்தால் நற்கதி அடைவேன் என்று நாரதரிடம் சொல்லி அனுப்ப அவரோ எங்களிடம் வந்து சொன்னார், உன்னுடைய தந்தை இப்படி இருக்கின்றார், நீங்கள் வந்து அவர் சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் ராஜசுய யாகம் என்னும் வேலை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்திலே அவனி 56 தேச ராஜாக்களுக்கும் லிகிதம் அனுப்பினோம். அப்படி அனுப்புகிற நேரத்தில் நமது தாயாதி ஆகிய துரியோதனனும் வந்தான். துரியோதனன் வந்த போது அவனும் வணங்காமுடி சேகரன் அவன் நம்முடைய கிரகத்துடைய வாயிற்படியில் வரும்போது அவனுடைய மணிமாமகுடமாகப்பட்டது அடித்து கீழே விழ நீ என்ன சொன்ன மாடி மேல நின்று இந்திய நீ சும்மா இருக்கலாம் இல்லையா? இருந்தா சும்மா இருந்தா அவங்க அப்பதான் இவனும் கூட்டாடி மாடி மேல மாடி மேல தான் நின்று மாடி மேல சும்மா இருக்கலாமா இல்லையா? தகப்பன் தான் குருடோ தலைமகனும் குருடு என்று கை தட்டி அதனால வேண்டி துரியோதனனாகப்பட்டவன் அன்றே எத்தனித்தான் பாஞ்சாலியை மானபங்கப்படுத்த வேண்டும், பாண்டவரை காடு வனவாசம் அனுப்ப வேண்டும் என்று அன்றைக்கே எத்தனித்ததான். அதனாலதானே எப்படி செய்தான்னு கேட்டா தண்ணி மாதிரி விட்டுக்கிறியா புண்டாத்தீனி ஒண்ணு மன்னவர் யாரு? புண்டாத்தீனியா? பீமத்தான். பீமதான மகாராஜா. அவர் அந்த அவர் என்ன கேட்டா தம்பி மாதிரி துரியோதனால கீழே போட்டுட்டாங்க தம்பி மாதிரி அப்பா பொறிக்கிட்டு பண்ணி காட்டுறான் யாரு ஆமா என்ன வட பக்கமா போனா கலை அது ஏறி உழுகி சொல்றாங்க என் மன்னவர் மரம் ஏறுவார வச்சார் இந்த ஸ்டோன் அந்த மரத்தை தாங்கினார் நோ பண்ணி வர கதைக்கு உடம்பு நிமிடல
நண்டுமிருதா நீ தான் வண்டி சாதித்து ஒரு நாள் பண்ணு தெரிஞ்ச ஏன் அப்படிலாங்கிறா அப்படின்னா என் பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சாப்பிட முடியும். ஐயோ ஐயோ குழந்தை கூட பதிச்சு பார்க்குறோம் குழந்தை கூட காவலா மகாராஜா நான் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் ஐவர் அண்ணனிடத்தில் தர்மருக்கு நேரலையோ தர்மருக்கு நேர்லையோ பீமாச்சாரம் எனது மனைவி பார்த்தால் திரௌபதியை காண வேண்டும். ஆகடையா அழைத்தோம். பார்க்கலாமா ஏமா என் பாதம் பணிதபடியால் நீடுவை வாழ்ந்து எழுந்திருமா. அஷ்டமத்து சனியன் அடியோடு விழுந்தது பெண்ணு அடி பெண்ணு. அஷ்டமத்து சனியன் என்று சொல்லக்கூடிய துரியோதனன் தோட்டம்தான் நம்மளுக்கு சனியனா இருந்தது. அவர்களையே அழித்து ஆண்டுகள் கழித்து சந்தோஷமா வாழ்கின்ற இப்ப என்ன உனக்கு மாறி மேற்கொள்ளி இடப்பேன்னு பேசுறான் உனக்கு நடிக்கிறாங்க என்ன உனக்கு ஒன்னு பேசுறான் உனக்கு வந்தது அண்ணன் பேசுற தங்கி போவாங்க சடையாளு சொல்லுவார்கள் அதெல்லாம் மறந்து இவரு பேசுறாரு அப்படியே உங்க லட்சத்தை சொல்லட்டுமா சஞ்சால உனக்கு என்ன சங்காடம் என்றது பெண்ணே பெண்ணே. காய்கறில உனக்கு திருக்குந்தீங்க நாடு நாடுன்றீங்களே நாடு யாரால வந்தது மொத்த பகவான் நகரார் எம்பெருமான் அவரால் வந்தது நாடு 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 யாரால வராங்க எங்களோட பலத்தினால நாங்க நாட்டை உங்க பல்ற லட்சத்தை காட்டுல இந்த காய்கறி துணிங்க என்ன பண்ணீங்க அதானே ஒரு அண்ணன் என்ன பண்ணாங்க அண்ணன் கண்ணன் கார்மியா கொண்டான் கஸ்தூரி கலகான் பச்சை மேனிகான் பிறந்தாமன் கங்கையை திரௌபதியா நம்ம அத்தை பிள்ளைங்க ஐயோ ராஜாக்களா அது செய்து இருக்கின்றார்களே எதிர்காலத்தில் என்ன வந்துட்டு நினைத்து எங்க அண்ணன் ஒரு திருப்பூர் ஒரு பாரத போர் ஒன்று செய்தார் அந்த பாரதத்திலே எங்க பக்கம் தேடி மதிச்சா அதன் முதலாக இந்த நாட்டை நாங்கள் பரிபாலனை செய்து கொண்டோம் நீங்க புடிச்சுக்கணும் நாட்டை உன்னால வந்துதா மனநாள வந்துதா யாரால கட்டது நாடு ஏழை ஏழை திட்டம் வந்து கொலை பண்ண பெண்ணே
நடந்த போர்க்களத்துல நான் தான் ஜெயிச்சேன். எப்படி ஜெயிச்ச? அப்படி இருக்கின்ற போது அண்ணா கண்ணா அண்ணா கோவிந்தா யாதவா மாதவா மாதம் பக்கம் போய்விடும் நோக்கத்தோடு ஆமாவ பூக்குழல் கொடுத்திருக்கு. இங்கே ஆதாயமாக நின்று என் அண்ணன் செவியிடமாக கேட்டு என் மாநில பக்கத்தை அழைத்து மாநாட்டில் வைத்து காப்பாற்றினார். அவர் சொல்கிறார் பகவான் எவ்வளவு காப்பாத்துறாரு. பேர் சத்தம் பேசுகிறேன் யானி அதை இடிமா அந்த மூணு இடிமாங்க நாட்டை புரினார் இடிமான்றா என்ன கண்ணால பரிதறி ஓடி திரௌபதா அந்த எடப்பையன் தான் உனக்கு சொல்லுவா மறுபடியும் எடுப்பேன் மரியாதை கேட்டு போய் செஞ்சு வளர்த்த மாட்டேன். அப்படிதான் சொல்லுவேன். உன் அண்ணன் தான் பெரியவன் நீ நினைச்சா ஆமா பஞ்சாப் பாண்டவர்கள் தேவையில்லை. இந்த துணியை கொடுத்து காப்பாத்தினவனே பெரிய நின்று கட்டு மரமல் இந்தி தான் குரங்கு போட்டு கை கட்டினுங்க. நிக்க வேண்டிய நிலைமை தன் மனைவியை மாற்றம் யாருக்காவது என் அண்ணனுக்கு வார்த்தையை கட்டுப்பட்டு நின்று இருந்தோம். இல்லன்றா அப்படியே அத்தனை பேர் சுடுகாடு ஆயிட்டு இருக்குல்ல. அவன் மட்டும் என்ன போன உடனே சேலையை கொடுத்துட்டானா? இல்ல ஒரு கையை இப்படி மறைச்சின்னு தானே கேட்டேன் முதல்ல. அப்ப கொடுத்தானா? எப்பா ரெண்டு கையாட்டு நீட்ட பிற்பாடு தானே கொடுத்தான். ரெண்டு கையாட்டு அண்ணா பிற்பாடு தானே கொடுத்தான். ரெண்டு கையை தூக்கி மேல காட்ட பிற்பாடு தான் கொடுத்தான். ஆமாம் ஆமாங்க வில்லில் திறமை பெற்ற ஏய் அர்ஜுன மகாராஜனாவேன். ஆமா மேலும் ஏய் எப்படி வருகின்றேன்? புரியலையா அந்த மூல தான் கை விடு. நல்ல பொறுமையில் நாராயணன் என்று நாம போற்றி கவலாய் மகாராஜா மேலும் எப்படி வென்றேன் நண்பா? எப்படி நான் தான் ஏய் திரௌபதிக்கு ஏய் திரௌபதி திருமணம் செய்ய அந்த வில்லாகப்பட்டதை வளைத்து உலகத்துல வல்லாதுல வளைத்து ஆமாம் பாத்தாயே மலை என்று நீங்கள் ஆமாம் ஆமாமா பார்த்திபன் தலையே டேடி கிருடி பார்த்திபன் காண்டிபன் மகாராஜனாவேன். அப்படியே அடிங்க. அப்படி இருந்தாலும் பாரதம் 18 நாள் பாரதம் 18 நாள் ஏய் காவலாய் மகாராஜா மேலும் வேலோ வந்திருப்பது ஏய் 18ஆம் பாரத்திலே 18ஆம் பாரதத்திலே வெற்றி பெற்று விஜயன் என்று பல கீர்த்திகள் பெற்று பேர் பெற்றீங்க. பர்குடா தனஞ்சய டேடி கிரீடி சைத்ரி என்று சொல்லக்கூடிய அனைத்து பெயர்களையும் பெற்று தமிழ்நாடு வருகின்றேன். ஆமாங்க இக்கதை எங்களுக்கு உரைத்த முனுசாமி காண்டியப்பன் என்பார் பலரும். மேலும் எப்படி என்றோம் எப்படி வரணும் அண்ணனை காண வேண்டும். புறப்படுங்க மகாராஜா 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 தம்பி அர்ஜுனா, அண்ணா திரௌபதி ஆகப்பட்டவள் என்னுடன் சண்டையிட்டுக் கொண்டு ஆமாம் சில வார்த்தைகள் ஆடி என்னை அவங்க அண்ணன் வீட்டுக்கு சென்று விட்டாள். ஆமா, அதனால அவளை போயிட்டு அழைத்து வரேன் அண்ணா. நீ அமையனும் தம்பியும் கூடியே இங்க சுந்தரம் பெற்ற நாடியே. அங்க போய் இங்க வந்துடாமா அண்ணனும் தம்பியா ஏதோ கூடி சந்திர பேசுகிறீங்க. அது நமது தேவி பாஞ்சாலி கட்டி அங்க போய் இங்க வந்துக்குது. நாமெல்லாம் இந்த எந்தாலும் கட்டு போகணும். எங்களிடம் சண்டையிட்டுக் கொண்டு நான் வரபோதில்ல, நான் வாங்க போது அண்ணன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமா, என்ன இடத்துல வந்தா? போச்சு கதா ஓ பூச்சி போச்சு. நீதியை சொன்னாலே அண்ணா மனம் இன்று நோகுமே அண்ணா. நீதியை சொன்னாலே அண்ணா புரிஞ்சுச்சு. குடும்பம் ரெண்டு ஆக போகுது இப்போ. அண்ணா மனம் நிந்திக்க நேருமே அண்ணா. இந்த ஒரு நாள் இந்த பூ கலந்து பாஞ்சாலி மனமது கண்டனே இப்ப பார்த்து என்ன பருவம் சொன்னனே.
கண்ணன் மட்டும்தான். ஆமாம் அவரு அதை சொன்னால் பகவான் எம்பெருமான் அவங்க அண்ணனை தான் பெருசுன்னு பேசுற. அப்படி இருக்கிற பட்சத்துல அதை நம்ம ஐவரிடத்திலே தேவையில்லை. உன் அண்ணனையே தேடி போன நானும் அடிச்சு துரத்திட்டேன். அப்படியா தம்பி தெரியுமா அர்ஜுனா, நமது தேவி பாஞ்சாலி செய்யாதீங்கப்பா, அவரை அடிச்சு அனுப்பாதீங்க. மூட்டை பெரு நம்ம அவங்க அண்ணனிடத்துல சொல்லியே ஏற்கனவே ஒரு சண்டை ஏற்பட்டு நாம ஆபத்துக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறோம். அதனால அவளை ஏதும் பேசாத. அண்ணா பெண்ணாலே குடியேறி கேடு இந்த பாஞ்சாலி ஒருத்தி இல்லனா ஆமாம் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையே இல்லப்பா. ஆமாம் அந்த கண்ணியை எப்ப மனம் முடிச்சோமோ அன்று முதல் இன்று வரைக்கும் 18 சேனையை சந்திச்சோம். நிம்மதியா இருக்கிற இந்த நேரத்துல மறுபடியும் ஒரு பிரச்சனையா உருவாக்கிட்டு போயிருக்கா. பிரச்சனை உருவாக்கிட்டு போகிறீங்களா? ஆமா, அதுல இருந்ததோ 105 சொல்ல. 105 சொல்ல. ஆமா, பாதி கொண்டு வந்தது எனது மாமா. அதான் பகவானுங்க. ஆமா, அதுல பாதி எனக்கு, பாதி கௌரவருக்கும் பாதி பாண்டவருக்கும் தரும்படியான உத்தரவு. உங்களுக்கு 53, அவருக்கு 53 தரணும். ஆமா, ஆனா பகவான் செய்த ஆளுக்கு ஒரு சொல்ல எடுத்து கொடுத்துட்டு போனார். ஒரு சொல்ல பேர் பாதி. ஆமா, பேர் பாதியில ஆளுக்கு எவ்வளவு வரணும்? ஆளுக்கு 52. ஆளுக்கு 52. ஆமா, நீ போந்த 53 தான்ட்ட எடுத்துன்னு வரல. கௌரவர்களுக்கு பாதி பாண்டவருக்கு பாதியால வரணும். வாயில வச்சுங்க மொத்து போடுவேன், மத்தாலே மொத்து போடுவேன். ஆமா, அப்படி இருக்கும்போது மாமாவோ ஆளுக்கு ஒரு சொல்ல எடுத்து சொன்னார். ஆமா ஆமா, எனது பாகமோ பாதி பாதி. நான் என்ன செய்தேன், கௌரவர் கூட்டத்தில் யாரும் தொடரல. அப்பொழுது ஆரம்பிச்சது பங்காளி சண்டை. அந்த சண்டையில ஆரம்பிச்ச என்ன பண்ணா, என்ன ஓனாங்குடியால கட்டி கங்கையில தள்ளினோம். ஆமாங்க, ஆமா, கங்கையில அடித்து சென்றீர்கள். நாகலோகம் சென்றீர்கள். நாகலோகத்திலே நாகராஜாவின் கையினால் கிடைக்கப்பட்டது கதை. அந்த கதையை கொண்டு மீண்டும் நான் ஹஸ்தினாபுரம் வரும்போது யமனை போல வரையோ, யமனை போல ராஜா நடை. யமனா உன்னை கண்டவே அந்த பீம துரியோதன காலான கயிறு கத்துதான். ஆமா, என்ன பார்த்த துரியோதனன் என்ன செஞ்சான், நீ இந்த தெரு வந்தா துரியோதனன் அந்த தெருவுல இருப்பாரு. ஆமாம், கண்டிப்பா உண்மைதான். பயம் அவனுக்கு இது நிச்சயமா. அவர் பீமச்சன் அந்த தெரு வந்தாதான் துரியோதனன் அந்த கோடியில் இருப்பாரு அந்த தெருவுல. உடனே என்ன செஞ்சான், என்ன இவன் உயிரோடு விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு செய்து உண்ணும் உணவிலே விஷம் கலந்தான். நெஞ்சம் என்ற கலக்கிற விஷயத்தை கலந்தான். ஆமா, ஆமாங்க, அதையும் உன்னேன் உயிர் பிழைத்தேன். அடுத்தபடியாக படுக்கும் இடத்திலே பாம்புகளை விட்டு கடிக்க படைக்கின்ற பாவத்திலே விச்சம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு என்று சொல்லக்கூடிய பாம்புகளை விட்டான். கொடிய விஷமுடைய பாம்புகளை குளிக்கின்ற தண்ணியில கூறுவாசி நாட்டினான். அந்த பாம்புகள் எல்லாத்தையும் மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி 2 வரலாறு நசுக்கப்பட்டு வெளியே வந்தேன். குளிக்கின்ற தண்ணியில கூறுவாசி நாட்டினாரு. என்ன செஞ்சா, குளிக்கும் இடத்துல கூர் ஊசிகளை நாட்டி வைத்தான். கூறு அதுல இருந்து அந்த ஆளும் பார்த்தா. ஆமா, உனக்கு ஜாவ பார்த்த பாடு போகுது, அதுல கூட சாவலையே. இவ்வளவு நேரம் பேசுறாங்களே, இவரு கதை நீங்க எடுத்து கொடுமா, சொல்லுமா. இவரு கதை அப்ப தெரியும் வேண்டிய வருஷம்.
ஆண்டுகள் கிருதாயுகம். அதிலே ஒரு மானிடன் இந்த புவியிலே 400 வருஷம் வாழ்ந்தான். 22 அடி உயரம் இருந்தான். அவன் செய்யும் பாவ வினை அவனை தொடர்ந்தது. அப்படிப்பட்ட கிரேதாயுகம் முடிந்து திரேதாயுகம் இருக்கிறதே 12,96,000 ஆண்டுகள். அதிலே ஒரு மானிடன் பூலோகத்திலே 300 வருஷம் இந்த புவியிலே வாழ்ந்தான். இன்பம், துன்பம், மேடு, பள்ளம், உயர்வு, தாழ்வு இது அத்தனையும் அனுபவித்து மீண்டும் நாம் எதற்காக ஜனனம் எடுத்தோம் பிறந்தோம் என்பதை மறந்து மதிவிற்கும் மாதிற்கும் சூதிற்கும் சூழ்ச்சிக்கும் அடிபணிந்து மீண்டும் பிறப்பெடுத்தார். அப்படிப்பட்ட யுகம் முடிந்து துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள். அதிலே ஒரு மானிடன் 200 வருஷம் இந்த புவியிலே ஜனித்தான், பிறந்தார், குடும்ப தலைவனாக திகழ்ந்தார். அப்படிப்பட்ட துவாபர யுகத்திலே பூமி பாரம் தீர்க்க வேண்டும் என்று கருதி வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் மகனாக ஜனித்து ஆயர்பாடியிலே நந்தகோபருக்கும் யசோதி அம்மையாருக்கும் வளர்ப்பு மகனாக திகழ்ந்து அம்மான் கம்சனை வதம் செய்து பல லீலைகளை புரிந்தேன் கிருஷ்ணனாக. அப்படி இருக்கே சந்திரே மரபிலே பிறந்தார்கள். சந்திரன், புதன், புருருவன், ஆயு, நகுஷன், யயாதி, துஷ்யந்தன், இப்படி பிரயாதி என்று சொல்லக்கூடிய பிரதத்தானபுரம் அஸ்தினாபுரமாக விளங்கியது. அஸ்தினாபுரத்திலே திருதராட்டிரனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் 100 பேர்கள் பிறந்தார்கள். 5 ராஜாக்களாக தருமன், வீமன், அர்ஜுன, நகுல, சகாதி அவர்கள் பிறந்தார்கள். பாண்டு மகாராஜாவுக்கும் அத்தையாக திகழக்கூடிய குந்தி தேவிக்கும். அப்படி ஆரம்பத்திலே குடும்பம் ஒரு கோவில், அப்படிப்பட்ட கோவிலாக இருந்தது. சந்திர பரம்பரையிலே பிறந்தவர்கள். இருப்பினும் துரியோதனன் இளம் பிராயத்திலே சூழ்ச்சி செய்தார். படுக்கின்ற பாய்தனிலே பாம்பினை விட்டார். குளிக்கின்ற குளத்திலே கூர்வசி நாட்டினார். பல சூழ்ச்சிகளை செய்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? அம்மான் சகனி துணை கொண்டு தருமனை பகடையாட அழைத்து நாடு நகரம் வாழ்மனை சுற்றும் அத்துணையும் கவர்ந்தார். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அந்நியாதவாசம் கழித்து வந்தார். நாடு இல்லை என்றால் நாடாண்ட நான் மட்டுமே நாடாள தகுதி உடையவன் என்பதை ஆனந்தமாக வாழ்ந்தார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் தர்மம் வெல்லும் என்பதை மறந்தான் கலியுகத்திலே பிறந்த துரியோதனன். ஆனால் எத்தனையோ சூழ்ச்சி செய்தார். அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து 10, 8, 18 நாள் பாரத போர் நடந்தது. அதிலே அத்தை மக்களே வெற்றி கண்டார்கள். ஆனாலும் என் அத்தை மக்களை ராஜாக்கள் என நினைப்பதும் கிடையாது, துதிப்பதும் கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறேன் நான் பாமா ருக்மணியோடு. இருந்தாலும் மாதவா பகவான் இப்படி காட்டுற தருமோ, இப்படி எதுவும் மாட்டு தருமோ, இப்படி காத்து தருமோ, இப்படி எதுவும் காத்து தருமோ. அதனால பகவான் பார்த்து நானே போட்டுனேன். பகவானே உன் திருமணத்தை பார்த்து வருகின்றோம். ஏழு மலைக்கு வரும், கால் நடக்க வரும். ஒரு கடை ஒன்று தர கால் நடக்க வரும். கால் நாள் ஒன்று பார்த்து திருமுகத்தை பார்க்கலாம்.
கடலில் மூழ்கினால்தான் முத்தை எடுக்க முடியும். உழைத்தால் தான் ஊதியம் கிடைக்கும். நீ நடந்து வந்தால் தான் என் தரிசனம் கிடைக்கும். உன் தரிசன திருமுகத்தை பார்க்கலாம் வருகின்றோம். ஏன் ஒரு கடவுளும் தரக்கூடாதா? அதான் கூத்தான் கேட்க முட்டான் பகவானே. இப்படி தக்கா சூத்தாச்சா நாளைக்கு கைத்து முச்சான். அது ஒண்ணு தரக்கூடாதா? அடா பைத்தியக்காரா, பூலோகத்திலே வாழ்ந்த கவியரசு கண்ணதாசன் நான் குடித்திருக்கேன், குடிப்பாரை பார்த்திருக்கேன், சொந்த புத்தி வருவதில்லை, குடியிலே தெரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலே என்று தான் அனுபவித்த கஷ்டத்தை பிறர் அனுபவிக்க கூடாது என்று வைரவரி தீட்டிவிட்டு நம் வானுலகம் வந்துட்டாண்டா. மதுவினால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, எத்தனை தாய் தங்கை துன்ப கடலிலே துவண்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுவா உன் இல்லத்தை எடுத்துக்க, இங்கிருந்து நாடகம் ஆடிட்டு போன சும்மா வருகிறா, மெர்சல் மாடி மாதிரி போற படுபாவி இப்படி போற. இது யார் ஆடுறது தெரியுமா? இங்க வா. நம்ம கொடுமை மண்ணில் ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மண்ணிலும் ஆட வேண்டும், மேடையிலும் ஆட வேண்டும். ஏன்னா நாடு அகம், இல்லை என்றால் நாடகம் உருப்படாது. டேய், இந்த திருவிளையாடலை ஆடுது யார் தெரியுமா? தில்லை அம்பல நடராஜன் ஆடிய அந்த திருக்கூத்தை தான் இங்க தெருக்கூத்தாக ஆடுறோம். அதனால அளவோடு புசிக்க வேண்டும், அளவோடு ரசிக்க வேண்டும். நீ அளவுக்கு மீறி அந்த காடை பகவானே, நீ அந்த காடை கூட தரக்கூடாது. வேணாம் விட்டு. ஏன் ஒரு தெலுங்கு பூசிங்க கூட்டா போடுற கறி கொம்பு சிக்கனு மட்டன் போட வருத்தானாங்க. கோடானு கோடி வருமானம் வருது. ஒரு புளிய பூசணிக்க சாம்பாரியா போடுற, ஒரு சிக்கனு ஒரு மட்டனு மீன் கொம்பு கரடு கொம்பு போடக்கூடாதா? அது போட்டா தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் ஒரு தாய்க்கு கருவறையிலே 10 மாதம் ஈன்றெடுத்த அந்த அன்பு தாய், ஆசை தாய், தெய்வத்தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நெற்றியின் வேர்வை நிலத்தில் வீழ குழந்தையாக உன்னை பெற்றெடுக்கிறார். ஆமாமா, தெய்வம் தான். வா, அவன் நாய் அவ பெத்து போட்டானே எங்க வந்து எல்லாருக்கும் உதவாங்க. உன்னை யார் அடிச்சுப்பா? இது ஒரு அடியாடா, அன்பாக அடித்தது. ஐயா பின்னாடி 2 பேருக்கு அடிக்கிறாங்க. சரி வாடா இங்க தயலா. தயாளமா? ஆமா, என் வீட்டு தயால எதிர் வீட்டு தயால குணம் படைத்தவனாடா நீ. இங்க வா, நில்லுங்க. அதனால ராஜா, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இதையான் தெய்வ புலவர் பூலோகத்தில் சொல்லியிருக்கார். அப்படி திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி வட்டம் தெள்ளாறு ஊராட்சி ஒன்றியம் தேசிங்கு மகாராஜா வந்து போன எங்களது தேசூரை அடுத்த அருந்தோடு கிராமம். மதிப்பிற்குரியவர், மரியாதைக்குரியவர். அவருடைய நாமதேயத்திலே சீதாராமன். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர். இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அவருடைய ஆன்மா எல்லாம் வல்ல நாராயணனுடைய உடலிலே அணுவோடு அணுவாக கலந்து சாலோபச படுகளத்திலே வீமசேனால் மாண்டு மண்ணு போய் மண்ணே துணுங்க. ஸ்ரீதரானந்த முகுந்த வைகுந்த அடுத்த பெரிய நீ இப்படிதான் நல்லா இருக்கு, இப்படிதான் நல்லா இருக்கும் புனிதத்துல இருக்கலாம். சரி சரி, காலமும் கடந்து கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்கிறது. நேரத்தை வீணடிக்க கூடாது. நம்ம வந்த கதை தோடியாங்க விடு. அதனால அன்பு மனைவியால் இருக்கடா ருக்மணி. என் அன்பு மனைவி ருக்மணி. ருக்மணியா? குப்மேனி தழை சுண்ணாம்பு அதெல்லாம் போடு, தொண்டிக்கு நல்லா இருக்கும். ருக்மணி ருக்மணிடா, ருக்மணி அம்மா. போ ஆயிரத்தி 100 ரூபா போ.
வாங்கம்மா. நானும் வந்திருப்பேன் யார் என்று தெரிகிறதா? அம்மா சொன்னால் தாம்மா தெரியும். நானும் அந்த பகவான் படியாளுக்கு நாராயணன் எம்பெருமான். எம்பெருமானுக்கு சரி. படியாளுக்கக்கூடிய அவருக்கு அன்னவருக்கு பகவானுக்கு மனைவியாக விளக்கு என்னுடைய நாமதேயமோ ருக்மணி என்று தெரிவிப்பாங்க. அதுவும் தவிர என்றென்றும் மகிழ்வோடு வாழ வேண்டும். எழுந்திரு. செய்து பணிவோடும் பண்போடும் அந்த லட்சுமி தேவி வணங்கினார். அஷ்டலட்சுமியுடைய ஐஸ்வரம் செல்வகடம் கிடைக்கும். குடும்பம் ஒரு கோவிலாக திகழும். அம்மா அண்ணா என்று அழைத்த அன்பு தங்கையே பாஞ்சாலி. நம்ம போக வேண்டாமா? நில்லமா. என்ன பேசிட்டாங்க? ஏமா உன்னை வச்சிருக்கமா? நான் உண்மைதாமா? சத்தியமா? இதயத்திலே வைத்திருக்கிறேன் என் அன்பு தங்கை, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, என் இதய கனியடா இவள். அப்படி சொல்லு. ஒருபுறம் அவள் இருந்தால் மறுபுறம் நீ இருக்கமா? அதனால நான் சொன்னேன். இந்த ஊரு நாட்டு ஊரோ? நாடாம்பேர். நாடாம்பேர். ஐயோ இந்த ஊர் பேருந்துக்காரனா? ஓ இந்த ஊர் பேருந்துக்காரோ? வேல்கவுண்டரு. ஓ சாமியோ. ஓ சாமியோ. வேல்கவுண்டரு வேணா ஓல் கவுண்டரு நீங்கடா. வேல்கவுண்டரு. அப்படியே சாமியோ. ஆமா. நான் வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா சாமியோ? யார் சொல்லுமா? தெரியலையா? காடு மலைகளில் குடியிருப்போம், நாங்க குடியிருப்போம். அங்கே குத்துறேன் கேட்டுக்கோ, நான் இங்கே குத்துறேன் கேட்டுக்கோ. அங்கே குத்துறேன் கேட்டுக்கோ, நான் இங்கே குத்துறேன் கேட்டுக்கோ.
மாமாத்து இருக்கும், உங்க தங்கச்சி இருக்கும், அங்க போய் பிடிக்கிறா, இங்க என்னால பிடிக்கிறா? இப்போ கூட மரம் கட்டுவோம், குறி சொல்லுவோம், தண்ணி குறி சொல்லுவோம், தண்ணி குறி சொல்லுவோம். கூட மரம் கட்டுவோம் சாமியோ, கூட மரம் கட்டுவேன். ஆமா சாமி, உங்க சொல்லுவேன். ஆமா சாமி, உங்க பாப்பால் தேனா கூட மரம் பிஞ்சு பாய்க்குதா சாமியோ? எங்க பாப்பா வந்தா? ஆமா சாமியோ, எங்க பாப்பா எங்க கூடமா நான் நல்லா கட்டுவோம் சாமியோ. ஆமா சாமி, வீட்டுக்கு ஒரு வாரம் உங்க பாப்பாவுக்கு சிலுக்க குத்துவோம் சாமி, பச்சை பச்சை குத்து சொல்லி பாய். உங்க பாப்பா முன்னுக்கு வந்திருக்கிறாளா? இல்ல ஒண்ணும் இல்ல, வந்துட்டு இருப்பாளே. மாச கணக்கு ஆயிடுச்சு சாமியோ. இல்ல நல்லா போய் காலையில போய் தெரிஞ்ச உடனே போய் நாடகத்தை விட்ட உடனே அம்மா அவங்க பாக்குறியா இல்லையோ? ஆமா, போய் ஃபர்ஸ்ட் உன் தங்கச்ச பாரு சாமியோ. என் தங்கச்சி போய் பார்த்தா அப்ப தெரியும் சாமி முன்னுக்கு வந்துக்குதா என்னன்னு சொல்லிட்டு பாப்பா. இப்படி முன்னுக்கு வந்துதான் பாக்கணும். ஆமா சாமியோ. அப்பா இப்ப காலையில கண்டிப்பா போய் பார்த்தா. ஓ சாமி, உங்க ஊரு குறி சொல்ல வந்தேன்ல, ஆமா, அப்ப உங்க பாப்பா அங்கதான் சாமி பார்த்தோம். அப்ப என் வீட்டுக்கே நீ வந்துக்கிற நீ. ஆமா சாமியோ, நாங்க மலையாள ஜக்கம்மா வர்க்கத்தை சேர்ந்தவங்க சாமியோ. தானத்தால இந்த ஊர்ல நான் வைக்க கூடாதுன்றான். நமது கிரகத்தை விட்டு சென்று விட்டால் அதிலிருந்து இந்த கிரகமாகப்பட்டது விரிச்சோடி கிடக்கிறதப்பா. அதனால நீங்கள் சென்று தையல் பாஞ்சாலியை நயமான முறையில் பேசி அவளை அழைத்து கொண்டு வர வேண்டும். இருவரும் எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒன்றாக சென்று போய் தையல் பாஞ்சாலியை அழைத்து வருக. அப்படியே கட்டுவோம்னா இப்போது என்ன இவ்வளவு தூரமா இந்த கானகத்துல தேடி வரோம். இங்க இன்னும் யாரையும் காணோம். அதோ யாரோ இருவர் தெரியுற மாதிரி தெரியுது, யாருன்னு பார்க்கலாம். யாரோ அடே, இந்த காட்டினில் நீ உன்னுடைய வீரத்தை பேசுற. நீ யாரு? உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? அடி குறப்பண்ணே, சொல்லடா. சொல்கிறேன் கேள். எந்த ஊரு? நீ எங்க இருந்து வர? எங்க கிட்ட கேக்குற? நானா அத்தினாபுரி என்ற ரைடராகவே ஆனால் குறைத்து சொல்லடா. அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய அர்ஜுனனாவே ஐவராவும் மாரடி குறைத்து அது குறப்பண்ணே, அடியே உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? இங்க என்ன வேலை உனக்கு? என்ன பேரா? அடே, கொல்லிமலை குடகு மலை கோவிந்தனும் வாழும் மலை. கொல்லிமலை குடகு மலை கோவிந்தனும் வாழும் மலை. பச்சைமலை கவளமலை கோவேந்தர் வாழும் மலை. அடே, எனக்கு கொல்லிமலை, குடகுமலை, விராலிமலை, அந்த திருமலை வாழும் திருப்பதி எங்களுடைய தண்டா. அது மட்டும் இல்லாத என் பேர் என்ன தெரியுமா? உச்சிதமயந்தன் பெயர், உச்சிதமயந்தன் பெயர் அச்சுதம கிருஷ்ணவேணி. உச்சிதமயந்தன் பெயர் அச்சுதம கிருஷ்ணவேணி. அடே, என் பேர் தான் கிருஷ்ணவேணிடா, கிருஷ்ணவேணி. சொல்லடி குறைத்து கிருஷ்ணவேணியா? கிருஷ்ணவேணியா? ஆமா. நீங்க எப்படி பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க? நீ கரத்தை நீட்டுறா, உனக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். அடியே காண குறைத்தியே நீ கை அடியே காண குறைத்தியே நீ கை பார்த்து குடிக்கிறேன்.
அடி காடை கூரத்தியே நீ கைப்பாத்தி குறி சொல்லிட அடியே காடை குரத்தியே என் கை பார்த்து குறி சொல்லடி ஓ சாமியோ, நீங்க தூர்வாசர் மந்திரத்தால் அந்த குந்தி வயிற்றில் பிறந்த நீங்கள் ஐவர் அப்படி இருந்தாலும் அன்று நீங்கள் துயில் உரியும் போது கரத்தை உன் மனையால் துயில் உரியும் போது நீங்கள் கரத்தை கை கட்டி வாய் பொத்தி நின்றிருந்தீர் அல்லவா? அன்று மாயனோ உன் மனையாளுக்கு சேலை கொடுத்து அந்த மானபங்கத்தை காத்து வைத்தார். அது மட்டுமின்றி உங்கள் முதல் நாள் சண்டையிலே உன் மகன் அரவானை கடபலிக்கு நிறுத்தி அன்று முதல் நாள் உங்களுக்கு ஜெயம் வந்தது. அப்படி 18 நாள் யுத்தத்திலும் உங்களுக்கு துணையாக இருந்த அந்த மாய கண்ணன் கோபால கண்ணனை நீங்க அவதூறாக பேசியதால் உங்களுக்கு இந்த கானகத்தில் அலையும் வாய்ப்பாயிற்று. இது மட்டும் என்று இல்லை, நீங்கள் இன்னும் அந்த திரௌபதியான தெய்வத்தின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும் உங்களுக்கு உயிர் ஓ சாமியோ, உங்களுக்கு உபகாரம் சொல்ல வந்து எனக்கு தான் அவதூறாயிற்று. நான் சொன்னதை செய்தால் மட்டும்தான் நீங்க உயிர் பிழைக்க முடியும். அதுக்கு மேல நீங்க பாத்துக்கோ சாமியோ. தம்பி அர்ஜுனா, அண்ணனை உழைத்த பிரகாரம் நாம திரௌபதி அழைத்து வர போயின்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மாருக்கு கிருஷ்ணனுக்கும் துளசி மணி மாலை பூ மாலை பறிச்சுட்டு வர்றதுக்காக என்னென்ன பூ மாலை தேவையோ அனைத்தையும் இங்கே போய் பறிச்சுட்டு வா. பறிச்சுட்டு வரும் வேலையில அதோ தெரியுது பாரு ஒரு வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறையின் மேல நான் வந்து காத்துட்டு இருக்கேன். முன்னாடி நீ வந்தாலும் காத்திரு, அப்படி இல்லை என்றால் முன்னாடி நான் வந்தாலும் காத்திருக்கிறேன். சென்று வா தம்பி. அப்படியே ஆகட்டும் அண்ணா. நாங்கள் இருவர்கள் இருக்கின்றோம். எங்க பேரை கேட்டாலே இந்த 3 லோகங்களுமே நடுக்குண்டா. என்னடா கைகாலாம் நடுக்குதா? காலாட கயிறு போது அந்த மூர்த்திகளுக்கு ஒருவனே மகாவிஷ்ணு கூட என்ன கண்டா 5 வர்றான். அப்படி இருக்க எம்மை வெல்ல வல்லவன் உலகிலுமே கிடையாது. அப்படி இருக்கு நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதா? என் தம்பி இருக்கின்றானே அவன் ஆயிரம் யானை பலம் கொண்டவன். இப்படி இருக்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க அம்மா வாழ்க வாழ்க.
இந்த வட்டப்பாறையின் மேல அமரலான்னு பார்த்தா அதோ அழகா பெண் வருத்தி பூ பறிச்சிருந்தா யாருன்னு தெரியல. இவள் யார்? இவள் யார்? இவள் யார்? இவள் யார்? பெண்ணே, உன் அழகை பார்த்த உடனே உன் அழகை மயங்கி விட்டேன். அப்படி இருக்க வேளையில் என்னை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடு. என் ஆசைக்கு இணங்க ஆக வேண்டும். ஆரம், கம்மல், ஒட்டியான நெக்லஸ் எல்லாத்தையும் தரேன். நாடு நகரம் ஒட்டு சட்டி ஒட்டியான எல்லாத்தையும் எழுதி தரேன். ஒரே ஒரு முத்தம். எனக்கு முடியாது ஏமா, இவனுக்கு நான் முத்தம் தர வேண்டியம்மா. இவளை இப்படி கேட்டா வழிக்கு வரமாட்டா. இப்ப என்ன பண்ண போற? இவன் சேலைய பிடிச்சு இழுக்க போற. அடி ஓடி போறவள யாரடியா நீ? ஒருத்தே குடடியா. புரத்தியானவள். புரத்தியா அவள் எதற்காக நம்ம நாட்டுக்கு வந்தா? யாரும் பார்க்கணும். நல்லா விசாரிக்காவல. மன்னா, காட்டிலின் குன்காரத்தை காவலா, காட்டில் குடியிருக்கும் காணாங்குரத்தியாலே எனது தங்கை புஷ்பங்களை கொய்து வர கானகம் சென்றுள்ள 6ஆம் வனத்திற்கு கானகம் சென்றுள்ளார் அம்மா. அந்த 6ஆம் வனத்திலே 6ஆம் வனத்தில் சந்திரகுலத்து வீமன், சந்திரகுலத்தோர் வீமனா? ஆமாம், உன் தங்கையை, என் தங்கையை களவாடி செல்ல வந்திருக்கின்றான். யாவனும் இல்லை உலகில். அப்படி இருக்க நான் சொல்றது எப்படா நம்புறது? உண்மை நிச்சயமா சத்தியமா ஏமா சத்தியமா சொல்றேன். நானும் கூட போனேன். போனா சரி. சொல்ல மாட்டியாமா? என்னடா காட்டுல நடந்தது? என்னிடம் பொய் உரைக்காமல் உண்மையை சொல்லடா. நந்தவனம் சென்றோம். ஜலத்தை எடுத்துக்கொண்டு ஜலம் ஜலமா? அவங்க போனீங்க. சிவனுக்குரிய ஜலம் எடுத்துக்கொண்டு ஜலம் எங்க மல்லி முல்லை இருவாசி போங்க ஆரம்பமாக தொடுத்து நந்தவனம் சென்று புஷ்பங்களை கொய்து வந்தீர்கள். புஷ்பங்களை கொய்து ஜலத்தை எடுத்துக்கொண்டு சிவனுக்கு லிங்கத்தை பூஜை பண்ணி கும்பிடுது என்று ஆகிங்களவா? வரலையாடா தங்கச்சி? அதுதான் எடுத்துட்டு வர போறோம். சரி. பெருத்த உருவம், பெருத்த உருவம், கருத்த திராகம். ஐயோ களவாடி குரவத்தி யார நீ? ஒரு நாட்டு மன்னனா? மன்னனா இருந்தாலும் நாங்கள் தெய்வ கடாட்சம் பொருந்தவர்கள். எங்களுக்கு அப்புறம் தான் மன்னலாம். 3 லோகமே என்ன, 3 லோகத்தில் இருக்கிற யாருமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அப்படி இருக்க இந்த பெண்ணானவள் என்னடா செய்ய முடியும்? என்னுடைய குறி பொய் என்று சொல்லி இருக்கின்றாய் இல்லையா? இன்னும் சிறிது நேரத்தில் உன் தங்கையே வந்து விடுவாள். அப்ப உண்மையா பொய்யா எது உண்மையாக இருப்பின் உனக்கு தேவையான சன்மானம் மூட்டை மூட்டையான அனுப்புறது. உனக்கு இன்னும் சிறிது நேரத்தில் உன் தங்கை அழைத்து கொண்டு வருவதை பார்.
தெரியும். தங்கையே இப்பதான் உங்களுக்கு வருகுதா? ஐயோ அடியே குரத்தி ஆத்திரம் போய் நம்ப மாட்டான், நான் பொண்டாட்டியை நம்ப மாட்டான், பிள்ளைய நம்ப மாட்டேன்னு சொன்னாரு உங்க மகாராஜா. நான் சொன்னது கூட எடுத்துக்கலையே. நீ சொன்ன பேருக்கு உண்மை ஆயிப்படுவது எனக்கு போட்டு வதைக்கிறாரு. சரி அப்படியே இருக்கட்டும்டா. இப்ப இவர் அந்த வீமனையில சண்டைக்கு போனா இவர் ஜெயம் கொள்ள முடியாது. உங்க மன்னரை கூப்பிடு, நான் சொல்றேன். காவலா டேய் காவலா, ஓ உத்தரகண்டா சூரரே, அம்மா காவலா குரத்தியாலே, இப்ப இந்த ஆபத்து விளைவித்தவன் எவனம்மா? உன்னால வெல்ல முடியாது. என்னால வெல்ல முடியாது. அந்த ஆறாம் வனத்திலே அந்த பீமனானவன் வில்லில் திறமை பெற்ற விஜயன் இருவரும் இருக்கிறாங்க. அதனால நீங்க அங்க போனா உன்னால அந்த வெற்றியை காண முடியாது. என்ன வெல்ல முடியாதா? நான் அவன் உயிரை எடுக்கவா இல்லை அவன் சிறைபிடிக்கவா? அவன் உயிரை எல்லாம் எடுக்க வேண்டாம். அவனை சிறைப்பிடித்து கொண்டு வந்தால் அவனை அதாவது அடித்து சிறைப்பிடிக்கிறேன். ஆமா, சிறைப்பிடித்து கொண்டு வந்தால் அவனை காப்பாற்ற பத்தினியான திரௌபதியா? ஆமாம், காளியாக ரூபம் கொண்டு வருவாள். ஆமாம் வருவாள். அவளை வென்றால் ஆனால் நீங்கள் இந்த லோகத்துக்கு நீங்கள் தான் தெய்வம். உங்களை தான் மக்கள் வணங்குவார்கள். நம்ம அந்த காடகத்தில் இருக்கக்கூடிய யாரா இருக்கிற காடகத்துல பீமன், அர்ஜுனன் இருவர்கள் இருக்கின்றார்கள். அண்ணவர்கள் என் தங்கையை கொடுமைப்படுத்தியவர்களை இப்பொழுதே என் தம்பியை அழைத்து உடனடியாக சென்று அவர்களை சிறைப்பிடித்தாலே நமக்கு தான் வெற்றி. நாம் தான் கொடி கட்டி பறப்போம். ஆகையினால் என் தம்பி ஆணை உடனடியாக அழைத்துவான். தர்பார் எதற்காக இந்த நாடகம்? அவர் பேர் என்ன? சீதாராமன். ராமாயணத்திலே சீதாராமன் அப்பேற்பட்டவர் செத்து வைகுந்த பதவி அடைந்ததால் பிள்ளைகள் எத்தனை பேருங்க? ஒரு பெண்வாது, ஒரு ஆண் சிங்கம். இந்த நாடகம் அனைவரும் நம்மளாம் செத்தா கூட வைக்க மாட்டாங்க. வேண்டாம் ஐயா, யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் இது நேரம் கிடைக்கும். அப்படி இருக்க அன்னார் குடும்பம் இந்த நாடகம் நடக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் ஆமா, அப்படி இருக்க அன்னார் மூலியமாகத்தானே நம்மை கொண்டு வந்து நாடகம் நடத்த வேண்டும். ஆதி காலத்திலே ராஜசூய யாகம் செய்தவர்கள் பார்த்தவர்கள். ராஜசூய யாகத்திலே அனைவரும் யாகத்திலே கலந்து தன் தந்தைக்கு வைகுந்த பதவி அடைய வேண்டும் என்று யாகத்தை செய்தார்கள். யாகத்தை செய்து அந்த பாண்டு மகாராஜன் அடைந்தார். அத்தன்மை போல இவர் அடைய வேண்டும் என்று தானே அப்படி என்று நாடகம் கொண்டு வந்து இதுல நல்லவர்கள் எங்க மூர்த்தி அண்ணன் மாதிரி கெட்டவர்கள் ஏன்னா பந்தல உள்ள வராதேங்கிறாரு.
அவர் புண்ணியத்திலிருந்து பாக்குறப்ப அப்படி நல்லவர்கள் வந்து ஆ, இந்த இடத்திலே அமர்வார்கள். ஆமா அவர்கள் பாதம் பட்டு பட்டு தந்தை மோட்சம் செல்ல வேண்டுமே என்று தானே ஆமா இந்த நாடகம். ஆமாங்க இந்த நாடகம் ஏ, டிராமாவை வச்சுட்டு ஏ, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாடுறதில்ல. அந்த வரலாறை சொல்லி இது சத்தியா எதுக்கு வரைக்குமோ அதுக்கு எங்க வாஜருக்கு கண்டிப்பா இதாவது காவலன் வரதா சபைக்கு வந்தவன் ஏய் யாரு? விளக்கு பாடி வரும்போதே காலெல்லாம் கையெல்லாம் ஒதுச்சு தேசிய கூட விட்டு பாவிக்கிறது. புஷ்பகிரி பட்டணத்தை ஜகத்தோடு சிறப்பு சிறப்பாக ஆளக்கூடிய எனது அண்ணா யார் தெரியுமா? டேய், உத்தரகண்டன் என்னுடைய நாமதேயம் பத்திரகண்டன். வளர்க புகழ் ஓய்ந்து கொண்டே இருக்கு புகழ் ஓய்ந்து கொண்டே இருக்கிறது எங்களுக்கு தானே ஆமா 6 மணி வரையும் எங்க ராஜ்யம் தான். 6 மணில இருந்து போயிட்டு பூஜா தான் பாக்குறேன் டேய், ஓ 6 மணிக்கு நாங்க செத்துட்டோம். சாப்பாடே கிடையாது பச்சை தண்ணி ஒன்று கொடுக்க மாட்டாங்கடி மாப்பிள்ள. மகாராஜா 6 மணி வரையிலும் நாங்க உட்காந்துருப்போம் நீங்க போயிட்டா துண்டு குத்து வந்து அகர மாட்டோம் ஏன் குட்டு தான் பாரு எம்மோ தொடப்ப வரவே மாட்டாங்க எவ்வளவு குத்தம் வர மாட்டாங்க ஏன்டா எங்களுக்கு அகமா கெருமா போய்ப்பா நாங்க வந்து இந்த பணியில உக்காந்து இருக்க கைதா அதான் என்ன உன்னை அடிப்பாங்க அப்படின்னு கேட்பதா அப்படி இருக்க இருக்கு அமருகிறேன் பாதத்தை பணி. நான் யார்? சிங்கம் எங்களை பார்த்தால் உபயிலே ஓடி மறைய வேண்டும். உன் கும்பல கோடா வந்து வாரி மொழி தோட்டம் வந்து வாரி போனா நாளைக்கு விருப்பம் வச்சுக்க நாடகத்துக்கு 2 கோழி மசூர் கட்டின ஆடுவான் அவன் எங்கன்னு வாரு. எல்லாரும் தூக்கி போட்டுதான் பின்னாடி வருவேன் ஆமாமா எல்லாரும் வாரிமை போட்டுதான் வருவேன் ஏன் அப்படி உனக்கு நல்லா ஆசை? என்னவா எண்ணி கட்டிக்காரு எதுவுமே கட்டிக்காரு முன்னாடி உன் நேரம் ஜாக்கி விட்டு வந்துட்டி வாடி. நீ எங்க வாஜார் அதெல்லாம் நீ சிரிக்காதுக்காத நீ சிரிச்சா மேல கீழே மொத்தம் 10 கிலோ எரியுது. அண்ணன் எப்படி இருக்கிறாரு? அமர்ந்து கொண்டு இருக்கிறான் எங்க அண்ணன் எப்படிடா? அரிமா சிமா அழகா இல்ல? அழகா இருக்குது எங்களை பார்த்தா அழகு, அழகுன்னு அழகு பார்க்க அழகு, அழகு பார்க்க அழகு போகட்டும். அண்ணா அண்ணா வரவிடுக்குங்க அண்ணா தம்பி அண்ணா இந்த பாதம் அடியாடு போட்டி செய்த அண்ணா இந்த பாதம் அடியாடு போட்டி செய்த மலரை கொண்டு பகையுடன் போட்டி செய்த தம்பி உன் பாதார பொற்பாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லை கோம்பு மந்தார வெற்றிவேர் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து தாம் வரிந்து உன் பாதத்தை சுற்றி பாதமே பணிந்தாயே தம்பி தம்பியினுடைய பணிவையும் பார்த்தாயா? பாதார விந்தத்தை ஆதாரமாக பணிந்தபடியால் இத்தரணி என்றென்றும் சீரும் சிறப்போடு வாழ்ந்து தம்பி என்னுடைய தங்கையே ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை யார் அவன் மானம் பங்கு செஞ்சவன்? அவங்க தான் தம்பி நம் தங்கையை நாம் அனுதினமும் சிவலிங்க பூஜை செய்வதற்கு புஷ்பங்கள் கொண்டு வர 6ஆம் மடத்திற்கு சென்றிருந்தேன். அனுப்பி வைத்தேன். அன்னவள் அங்கு சென்றவளானவள் அங்கு உள்ள உங்கள் குலத்தோனானவன் யாரா? உங்கள் குலத்தோன் யாரா?
தர்மருக்கு நேரிலேயோ பாண்டவர்களே 5 ராஜாக்களிலே நடுப்பிறந்தோராகிய பீமசேனன். அவனுக்கு என்னடா அவன் எத்தனை பேர் என்ன செய்து கொண்டிருக்கின்றானா? அந்த 6ஆம் மடத்திலே நம் தங்கையை கைப்பிடித்து இழுத்ததும் அல்லாமல் அவளை மானபங்கப்படுத்தி உள்ளான். அப்படி இருக்க சேலையும் பற்றியிருக்கிறான். நமது சேலை தங்கையுடைய சேலையை தங்கைகளின் சேலையை பகை பற்றி இழுத்தவனை அண்ணா ஆள் இல்லாத நேரத்துல குதிக்கூடாது. பாண்டவர்களை அவங்க எங்க இருக்கிறார்கள் தம்பி? அந்த உபாயத்தை சொன்னால் தெரிவிக்கின்ற தம்பி, அவனை கொன்று குவித்து அக்காளா வைங்க. அவனுக்கு புடவை வைக்கிற பசங்க பழகுற வந்து ஒரு குத்து மூணு மேல குத்துன்றான் தம்பி. அவங்கள அப்படி சொல்லு தம்பி. கானகம் சென்று அந்த 6ஆம் மடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். உடனடியாக சென்று அந்த பீமனையும் அந்த அர்ஜுனனையும் அடிச்சு உடைத்து ஈர்த்து நம் சிறையில் அழைத்து வந்து தம்பி. அவர்களை கொல்ல வேண்டும். நம் எதிரிகளை கொல்லக்கூடாது, சித்திரவதை செய்ய வேண்டும் தம்பி. நம் தங்கையானவள் எவ்வளவு மனம் நொந்திருப்பார். அடியோ தண்டமாக அடித்து அவர்களை என் தங்கையை உற்று பார்த்த அந்த கண்களை புடுங்கி தரையிலே போட்டு என் தங்கையை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று நினைத்த கரங்களை வெட்டி துண்டு துண்டாக போட்டு எங்களுடைய நாட்டு காட்டுக்கு வந்தவனை கால்களை துண்டாக வெட்டி யாரு அண்ணா தம்பி, அவர்களை சிறை பிடித்து வா, அதுவே நமது வெற்றியாகும். இப்பொழுதே புறப்படு. எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? இதுதான் தருணம் என்று பத்திரா கண்டு இதுதான் தருணம் என்று பத்திரா கண்டு தம்பி அர்ஜுனனோ துளசி வரா யாருன்னு தெரியல. தம்பி எங்க தெரியல. தம்பி இதோ என்ன அருகாமல் இருக்கக்கூடிய வடக்கப்பட்டை சேர்ந்த எனது 6 உயிர் நண்பன் அழியாத செல்வம் என்னை யாரும் கொல்ல முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சிவன் நினைத்தால் மட்டும்தான் என்ன கொல்லலாம். நம்மள ஆட்ட முடியுமா, அதுக்க முடியுமா? இந்த பசங்க அடா யாராடா எங்க ஊராடா உங்க பேராடா என்ன ஊரு? தம்பி அர்ஜுனா, வல்லங்க மிகுந்த ஆனர் ஒருத்தன் வந்தான். அவனோ பலம் நம்மளை விட பலம் பொருந்திய ஆணையனா இருக்கான். அவனோட தங்கிய நான் மானபோகம் படுத்துறதால நம்மளை அழிக்க வரான்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நீ ஐயோ உன் காண்டி போய் வந்து முளை போகுமோ, அந்த கதை வந்து முளை போகுமோ? சொல்லுங்க சாமி. எடுக்காமல் அந்த கன்றாவிலாம் நாங்க தொட மாட்டோம். ஒரு காலத்திலே பரமனிடத்திலே பாசுபாத பெற்ற இந்த பையன் வீடு கிடையாது தேவலோக போர்க்களத்திலே அன்றைக்கு கொன்றேன். அப்பேற்பட்ட பையன் இவன் எப்படி அடங்கிட்டாரு பத்தியா? ஒரு குபேர நாட்டுக்கு சென்று லட்சக்கணக்க வீரர்களை கொன்றவன் இவன். 18 18 நாள் யுத்த காலத்திலே
அனைவரையும் கொன்றவன் ஆமா பீமசேனா சரணாகி 2 பேரும் முட்டி போடுறாங்க அப்படின்னு நான் சாந்தனம் ஏய் நான் சொல்றது பக்கத்தால் உயிர் கட்டையில இருக்கணும்னா முட்டி போடணும் இல்லனா ஒரே கொண்டு குமிக்கு போடுவோம் அப்படின்னு நான் சாந்தனம் இந்த பையன் நான் வாய் திறக்க மாட்டேன் பாட்டா பயம் போட மாட்டேன் டேய் உன்னை பார்த்தா பயப்படு காலாடி கேக்குது இது பயப்படுது இது முண்டை கண்ணை வச்சுன்னு உருட்டி பாக்குதுடா இது புண்டாத்தி எப்படிதான் இருக்கும் அப்படியே ஒரே குடுக்குது டேய் டேய் நான் என்ன பண்றேன் தெரியுமா கீரல் இல்லாமல் அடி இல்லாமல் அடியில அவர்களை துன்பப்படுத்தாமல் ஆமா பாதாள சிறையிலே கை கால்கள் விலங்கிட்டு இட்டு போடு வாழ்வா சாழ்வா என்று கேள்விக்குறி நிற்கிறார்கள். அவர்களை சோதிக்க வேண்டும் என்று தான் கருதினேனே தவிர அவர்களை அழிக்க என் மனம் நாடுமா? அதனால இப்போது என்ன செய்ய வேண்டிய தெரியுமா? அன்பு தங்கை யாரு? திரௌபதி. இன்னொரு பேரு இருக்குதா? பாஞ்சாலி. இன்னொரு பேரு ஏகசனா. யாக சேனம். இன்னொரு பேரு நிர்மகள். நிர்மலா ஏம்பா பகவானே நிர்மலா இல்ல பகவானே நிர்மகள். ஓ நீர்மகள் நெருப்புல உதித்தவள். அப்படிப்பட்ட அன்பு தங்கை யார் தெரியுமாடா? பின்னாடி பேசலாம் கேட்காத பகவானே. நான் உன்னையே கேக்குறேன்பா. நல்லா இருந்து முகம் ஆசை முகமா இருந்தது அப்ப இங்க வேணாங்க. அதனாலே சூழ்ச்சியால் கருவறுக்க வேண்டும். அதர்மத்தை அதர்மத்தால் அழிப்பதுதான் இந்த கண்ணனுடைய தலையாய கடமை. அப்படி இருக்க இச்சா சக்தி ஞானா சக்தி கிரியா சக்தி அப்படின்னு என்னடா? எலினது நீதான் எனக்கு கூலியே கொடுக்க மாட்டேன் போறவன் போ. அலைமகள் கரைமகள் மலைமகளுடைய அம்சமடா என் தங்கை. அப்படிப்பட்ட தங்கையால் தான் அந்த அறக்கரை அழிக்க முடியும், அவருடைய கணவரை மீட்க முடியும். உடனே என் தங்கையை அழைக்க வேண்டும் வீர பாஞ்சாலியாக. அந்த அரக்கிரத்திலே ஜெயம் வர முடியாமல் தோல்வி விட்டு புறமுது காட்டி ஓடி வந்தேன். வந்த போது அண்ணனிடத்தில் முறைமிட்டு ஐதேன் அம்மா திரௌபதா இந்த உலகத்தில் சென்றால் அந்த அரக்கலை மடிக்க முடியாது. இப்போது தாரக மந்திரம் உபதேசித்து உன் கருத்து நினைவாகும் வில்லினமா கங்கனமா கட்டி அனுப்புகின்றேன். இப்போது வீரபாஞ்சால சென்று அந்த அரக்கலை மடித்தால் சரிபட்டு கொண்டு வரலாம் என்று எப்படி செய்யணுமா? பாருங்கள் கூட எங்க செல்ல வேண்டும் சென்று மீண்டும் அனுமதி அடித்து மன்னவர்கள் செல்லிமிட்டு கொண்டு வர வேண்டும். எங்க செல்ல வேண்டுமா? புசுவாறு பட்டம் சென்று அனுமதி நம் நாட்டில் ஒரு பெண்ணானவர் ரணபேரிகை முழுங்குகிறாள். அண்ணன் மென்னு போறதுக்கு பாக்குறாரு. நான் அப்படி இருக்கேன். அவர் போன் பண்ண அண்ணன் முன்ன சாவத்தா தம்பி முன்ன சாவத்தாடா? நீ என்ன சொல்ல தலைவருக்கு போது வாழ ஆடலாமாடா?
முதல்ல தலை போன அப்புறம் தான் வாழு தலை போனோம் முதல்ல. ஆமாமா. ஏன்டா அப்ப துரியோதனா முதல் செத்துருக்கணும். ஏன்டா பாண்டவர் மொத்த பேர் எல்லாரையும் சாவ வச்சானுங்களா துரியோதன கொடுக்கல? இப்ப நீ தானே போன. நான் தான் போனோமா? ஏன்னா சரி சொல்லுங்க. இப்ப நான் துரியோதனாவே கேற வச்சுக்கியா. யார் அனுப்பணும்? தம்பி தான். தம்பி துச்சாதன் தானே அனுப்பணும். ஆமா. இருக்கு யாரு கேக்குதா கேக்குது இந்த மாதிரி ஒரு ஆள் பாப்பாது ஒரு பெண்ணானவன் என்னிடம் சமர்க்க வருவதா? சொல்லுவாங்க நம்மளத்தில் இருக்கிறது மரியாதையாக சொல்கின்றேன். உன்னுடைய மணவர்களை உன்னுடைய கணவர்களை விடுவிப்பதா? ஒரு காலமான காதலி நான் உயிரோடு உள்ளவரை பொண்ணானவள் பெண்ணு நம்ம கையிலுக்கு பாடுபட்டு ஆண்டா சேத்துப்பட்டுக்கு போனாரு. சேர்த்து பட்டு போல அந்த அம்மா கையிலுக்கு பானத்து பட்டு இறந்து விட்டார். நீ எப்ப போய் சேரு போய் எப்ப வாரி போட போறணும்? அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அம்மாவை பார்த்து எனக்கு 5 வருஷம் ஆகுது. இந்த பொம்பளைய பார்த்து 5 வருஷம் 5 ஆண்டுகள் ஆகுதுடா பைத்தியக்காரன். 5 வயசு இல்ல 5 ஆண்டுகள். உன்னை கூடிச்சுல 1/2 நிமிஷத்துல 1/2 நிமிஷம் பையா. என்ன 5 ஆண்டு காலமா நான் எத்தனை முறை அந்த கையால செத்துருப்பேன், போய்ச்சிருப்பேன். எத்தனை நாள் நான் போய் எங்க அக்கா எங்க உட்காந்துக்குது, அவங்க சம்சாரம் எங்க உட்காந்துக்குது. ஐயோ ஐயோ குண்டில கொலையில தண்ணியிலடா பையா எட்ட போயிடுறானா. இன்னைக்கு அந்த காலியை கொண்டுட்டு தான் நான் தேசூர் போவேன். அது என்ன பண்ண தெரியுமா? யாரையும் உட்காந்து இருட்டுல தெரியக்கூடாதுன்னு எப்படி ஓட போறான் அந்த பையன். 5 ஆண்டு காலமா என்னை விட்டுட்டு வீட்லயே இருந்தேன். நான் எத்தனை தூரம் நான் செத்துருப்பேன். தூரம் நம்ம ஏந்து வந்திருப்பாங்க. அங்க மரியாதையா அந்த பொண்ணை ஓடிப்பட சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கா கை கால் இருக்காது, போய் சொல்லு போ. அதே அதே பிள்ளை மரியாதையாக எச்சரிக்கின்றேன். உன் தங்கை மணிமாளிகை சிறுசாடுத்தேன். உன் அண்ணனை கொண்டு விட்டேன். மரியாதையாக சொல்கிறேன். என் காலில் விழுந்து பணிந்து என் மனுவில் சிறுமெடுக்க சொல்லு போ. ஓடிடுறேன்னு சொன்னாலா? உன்னுடைய தங்கை சிறையில் அடிச்சுட்டாலும் உன் அண்ணனை கொண்டு விட்டுறாங்களாம். அந்த அம்மா காலையில பாதை வேந்து அவரை அவன் கணவரை திரும்பிட்டு விட்டு போ. என் காலில விழுந்து அவங்க அண்ணன் திரும்பி அவர்களுக்காக கணவன்மார்களை சிரமிட்டு போறேன்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா. நல்ல பொண்ணுடா அது. இப்படித்தான் இருக்கணும் பொம்பளையா இருந்தா. ஆளு நேசலுக்கு பையனுக்கு சிரிப்ப பத்தியா இதுக்காக போகட்டும். கண்டிப்பா மரியாதையாக
ஏய், மரியாதையாக தெரிவிக்கின்றேன். உன்னுடைய உயிர் மேல் ஆசை இருந்தால் என் காலில் விழுந்து பணிந்து, அம்மா நான் செய்ததெல்லாம் தவறு. நான் செய்ததெல்லாம் தவறு. என்னை மன்னித்து விடு. நான் போய் அவ காலில் உயிர் தப்பு என்று சொன்னால் ஒரு உயிர் பிச்சை உண்டு. ஏய் என்றால் ஒரு செலவு செலுத்தாத்து விடு. ஏய் காளிகாதேவி, பெண் என்றால் பேயும் அடங்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண்ணை கொன்னுட்டு அவங்க அண்ணனாண்டியே வந்து அவங்க அண்ணனை கொன்னுட்டேன், என் காலில் விழுந்த, நீ பொம்பையில் சேர்த்துக்க நீ. ஏய் கணவனுக்கு அடங்காத பொண்ணு நீ. கணவனுக்கு அடங்காத பெண்ணு தன் தந்தை தச்சனை விட்டு அந்த சிவனிடத்திலே ஓடி சென்ற தஞ்சமடைந்தவள் நீ. ஆமா, உனக்கு மரியாதைன்றது தெரியாது. அப்படி இருக்க அடி காளிகா தேவி, மரியாதை அளித்துக்கின்றேன். அடி சண்டை செய்ய எனக்கு தடையுண்டாகும். வானம் ஓட்டம் சேர்த்துட்டு இருக்க எங்க சேர்த்துக்காங்க பூஜை வச்சு பிள்ளையார் மேல அப்படியே ஒண்ணு நின்னபடியே இருக்கிறாங்க. அவனுக்கு உடம்புல பயம் இருந்தால் ஓடி போய் சொல்லு. இல்ல எங்களுக்கு உடம்புல பயம் இருந்தால் சென்று விடு, இல்லை என்ற உன் ஆவியை போக்கி விடுவே. அடி கர 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 கால் பிடி தாட்டுவேன். ஒரு நொடியில் அவர் போக மாட்டார். இப்ப சாவ போறார். முடியாது. பாக்குறியா? பார்க்கலாம். அடே ஓ அட அருங்க பாரு. அட வாடா வந்து வீரிய பேசிடும் பையாரே. காவலர் வழக்குல எண்ணெய் எரியுத. ஆமா, தீபம் எரியுத. தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் நவுத்து இருங்க, அது கடைசியில வேகமாக எரியும். தெரியும். ஏனென்றால் எண்ணெய் தீர்ந்து போய் திரி கறிக்கு போடும். ஆமா, வீட்டுல இருக்கிறதுக்கு அதை பார்க்காது. பார்க்க மாட்டேங்க. நீ கூட பார்க்கல, எண்ணெய் ஊத்துற. அப்ப நாடகம் போறேன் அப்பா. பாத்துருங்க. அந்த பொண்ணு செத்துச்சா? நம்மள தேடி வந்துச்சா? வாரி வாயில போட்டு போகுது. யார வாரி? இன்னும் வாரி வாயில போட்டு. என்ன வாரியா? ஆமா, நான் எங்கும் வேற வாரி வாயில போட்டவன். டேய், நான் எப்படா காலியால செத்துருக்கிறேன்னா? ஐயோ சாவனா நானு? இல்ல, எங்க உட்காந்து பாத்துக்கிட்ட பாரு எங்க அக்கா. ஏய் மரியாதையா சொல்றேன். இப்போ சொல்றேன். உன்னால் உயிர் ஆசை இருந்தால் என் காலில் இருந்து பணிந்து ஓடி விடு. என்றால் உன் தங்கை நிலை, உன் அண்ணன் நிலை என்ன ஆனதோ அந்த நிலை உனக்கு ஏற்படும். காலில் இருந்து பணி ஓடி. அம்மா பாப்பாவா? ஏய் பாப்பா, எப்ப பாப்பாவா? நீ எப்ப காலு? ஒரு சாதாரண பொண்ணு, மெட்டி போட்ட பொண்ணு நீ. ஆமா, கணவனுக்கு அடங்காத பொண்ணு நீ. தச்சனை விட்டு நீ சிவனிடத்துல ஓடி ஓடுகால பொண்ணு நீ. உன் காலில் நான் போய் மண்ணிலே வாழ்வாங்கு வாழ்ந்த உயர் திருவாளர் ஐயா அவர்களுக்கு சாரூப சாரூப சாமுப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி மோட்சமே வழங்குகிறேன் அம்மா.
இந்த உருவோடு நீ அஸ்தினாபுரம் சென்றால் அன்று அரக்கு மாளிகையிலே சுடலை சென்று இறந்து கிடந்த பிணங்களை எல்லாம் வாரி வாரி ருசியாக புசித்தாயே. அப்பொழுது பார்த்தான் பீமசேனன் இந்த உருவத்தை. அன்றே சத்தியத்தை பெறவில்லை என்றால் இந்த பாரத போர் முடிந்திருக்குமா? ஆகையால் இந்த கண்ணனுடைய பஞ்சாட்சர மந்திரம் 108 மனதால் ஜபித்தால் மீண்டும் அழகு சுந்தரியாக, அழகு தேவதையாக, பாஞ்சாலியாக ரூபமாறி அத்திநகர் செல்வாய். சென்று வாரம்மா.